நான் பார்த்தது இந்த 15 இயர்ஸ்ல ஒரு ஸ்லைட் லெவல் ஆஃப் இன்ஹியூமேன்னஸ் இருக்கு ஃபிலிம்ஸ்ல. என்னன்னா எவ்வளோ சிக்கா இருந்தாலும் எவ்வளோ நீங்க கஷ்டமா இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி ஷூட்டிங்க்கு வந்துருங்க. யூ ஹாவ் டு டூ த ஷூட், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம். ஸோ நம்ம வி கெட் யூஸ் டு தட். லைக் ஒரு என்ன இருந்தாலும் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு நம்ம போகணும், நம்ம பண்ணிடணும்னுலாம். மிஷ்கின் சார் ஷூட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட், அப்பதான் ஐ வாஸ் ஆல்சோ சேஞ்சிங் லைக் ஐ செட். அப்போ எனக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது எனக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கும், எனக்கு பயங்கர பெயின் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட, ஒரு மேல் கிட்ட நான் சொன்னது, ஐ ஹாவ் மை பீரியட்ஸ், எனக்கு ரொம்ப. அவங்க வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் டே அம்மா கேட்டாங்க. இல்ல பரவாயில்ல, நீ ஒரு வேலை பண்ண, நீ ரெஸ்ட் பண்ணு, பரவாயில்ல, நீ பண்ணாத, யூ ஃபினிஷ் திஸ் அண்ட் யூ கோ ஆஃப். She came at 11:30 but immediately I understood as a man, எனக்கும் குழந்தை இருக்கு, நானும் கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும் ஒரு பெண் வந்து லேட்டா வந்தா வேறுமனேலாம் வரப்போறது இல்லை. ஷி ஸ்லெப்ட் ஆர் ஷி வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்ட். வெரி வெரி அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு ஈஸியா தெரியும்ல, நம்ம அம்மா வந்து வீட்டுக்கு ஒதுங்கி இருப்பாங்கல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சது குழந்தை வீட்டுக்கு ஒதுங்கி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ 11:30 வந்தோம். நான் என்ன பண்ணேன், எல்லா ஷாட்டும் எடுக்கிற ஷாட் எல்லாம் வந்து உதயநிதிக்கு எடுத்துட்டேன். பட் எல்லாருமே அவங்க எல்லாம் எங்க வரல ஏன்னா தே ஆர் ஆல் எக்ஸ்பெக்டிங் ஹர் ஃபார் ஃபர்ஸ்ட் டே காம்பினேஷனுக்கு. ஷி கேம் அட் 11:30 அண்ட் ஷி வாஸ் வெரி வெரி ஸ்கேட் இன் த சென்ஸ், ஸ்கேன் பயம் இல்லை, ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் டே இப்படி வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரல உடனே கடைசி எனக்கு தெரிஞ்ச பீரியட் தானே உனக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவள் அப்படியே நிற்கிறா, அப்படியே ஸ்டார்ட். இதுல ஒரு பெரிய அதிசயம் இல்லை, அவளா இருந்தாலும் நானா இருந்தா, அவள் டேரக்டரா இருந்தா, ஆம்பளை இருந்தா, நான் பொம்பளை இருந்தா அப்படிதான் நடந்திருப்பேன். அவள் தான் அப்படிதான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மறுநாள் நீ நாளைக்கு நீ 12 மணிக்கு வா அப்படின்னு சொன்னேன். என்னன்னா சினிமா நினைச்சுக்கிறாங்க வந்து, இன்னைக்கு இருக்க யங் யூத் எல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது பாவமா இருக்கு அவங்களை பார்க்கல. அதாவது ஒரு சினிமால ஃபிளாவோ, ஒரு சினிமால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து நாட் அட்ஜஸ்ட்மெண்ட், இது அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாக்ட்லி, ஹியூமனிட்டி, இதெல்லாம் இருந்ததான் சினிமா. ஆமா. ஸோ அதுதான் நான் சொல்றேன், இது லைக் இஸ் a very compassionate, வெரி அந்த ஒரு ஹியூமனிட்டி வந்து ஃபீல் ஆகும்போது மட்டும்தான் அந்த ஆர்கானிக் கனெக்ஷன்ங்கிறது அது வரும்.